சீமான் என்பவர் விடுதலை புலிகளின் மலம்தான் அவர் ஒரு கழிவு. அவர் பிரபாகரன் பத்தி பேசுவதற்கு எந்த ஒரு கூடாது. ஏன்னா அதை பேசி நம்ம சீமானை இன்னும் கொஞ்சம் முகத்தில் காரி துப்பவில்லை. அந்த அளவுக்கு உத்தனமாக திரு சீமான் அவர் பெரியார் பற்றி பேசுவதற்கு உண்டான தகுதி இவரிடம் இல்லை. சீமான் இப்போது பித்து பிடித்து போயிருக்கின்றார்களா. மேதக பிரபாகரன் அவர்களையும் இது போல சித்தரித்து பேசி கொண்டு வருவதனால் அவர் இப்பொழுதோ அவரிடம் இருக்கும் தோழர்கள் அனைவரும் விலகி கொண்டு வருகின்றார்கள். மாற்று கட்சியில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பெரியாரை பத்தின குற்றச்சாட்டுகள் நிறைய வைத்தவங்க, அதை பத்தின உங்க கருத்து? நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் சமீப காலமாக தற்குறிதானமான பதில்களை அவர் சொல்லி கொண்டு வருகின்றார். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஆரம்ப காலத்தில் பெரியார் அவர்களை வைத்து பல்வேறு நிகழ்வுகளில் அவரை பற்றி உயர்த்தி பேசிவிட்டு இன்று யார் தூண்டுதலின் பேரில் பெரியார் அவர்களை தரைகுருவாக பேசுகின்றார் என்பது தெரியவில்லை. ஆனால் இவர் பெரியார் பற்றி பேசுவதற்குண்டான தகுதி இவரிடம் இல்லை. இவர் முழுக்க மத்திய பாசிசத்தின் கூட்டத்துடன் சேர்ந்து கொண்டு தமிழகத்தை பிளவுபடுத்தும் செயலில் இவர் இப்போது இறங்கியுள்ளார். அதாவது நமக்கு என்ன இன்னைக்கு பிரச்சனை, மக்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையை அரசாங்கத்திடம் சொல்லி அதை தீர்ப்பவன் தான் ஒரு கட்சியின் தலைவன். ஆனால் தாண்டோடித்தனமாக தந்தை பெரியார் அவர்களை இழிவாக பேசுவது என்பது மிகவும் கண்டனத்துக்குரியது. தந்தை பெரியார் அவர்கள் ஒரு கருத்து சொல்கின்றார் என்றால் அதில் பல்வேறு அர்த்தங்கள் இருக்கின்றன. அவர் அனாவசியமா எந்த ஒரு கருத்து சொல்ல மாட்டார். சமஸ்கிருதத்தில் என்னென்ன மக்களுக்கு இழிவாக எழுதி உள்ளதோ அதை அவர் எடுத்து கூறுவார். அதுபோல்தான் இவர் சீமான் சொன்ன கருத்து. அதாவது பெரியார் இது பெண்களை இழிவாக பேசுகிறாரு, பெண்களை என்றைக்கும் இழிவாக பேசியவர்கள். இன்னைக்கு அவர் எடுத்த முயற்சிகள் தான் இன்றைக்கு பெண்கள் சுதந்திரமாக இருக்கின்றார்கள். தமிழகம், புதுச்சேரி மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவில் இன்னைக்கு பெண்கள் சுதந்திரமாக இருப்பதற்கு காரணமே தந்தை பெரியார் அவர்களுடைய போராட்டமும் பல்வேறு கருத்தியல் ரீதியான போராட்டங்களும் தான். ஆனால் தாண்டோணித்தனமாக திரு சீமான் அவர்கள் தனக்கு ஏதாவது ஒரு சுயலாபத்தை தேடிக்கொள்ள வேண்டும் என்றதுக்காக தந்தை பெரியார் அவர்களை இழிவாக பேசுவது என்பது, மீண்டும் சொல்கின்றேன், மிகவும் கண்டனத்துக்குரியது. அவருக்கு அதற்குண்டான தக்க பதிலை தந்தை பெரியார் தொண்டர்களும் கொடுப்பார்கள், மற்ற அமைப்பு தோழர்களும் கொடுப்பார்கள், மற்ற அரசியல் கட்சி தோழர்களும் கொடுப்பார்கள் என்பதை இந்த நிகழ்வின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரபாகரன் அவர்களை இவர் சந்திக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இவர் ஆயுத பயிற்சி எடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவர் ஆனா நான் போனேன் வந்தேன்ற மாதிரிலாம் தொடர்ந்து பல மேடைகளை பேசி கொண்டிருக்கிறாரு. அதை பத்தின அதை தான் பார்க்குறீங்க. இன்றைக்கி காரி மூஞ்சில் மட்டும்தான் துப்பலை. அதாவது சீமான் முகத்தில் காரி துப்பவில்லை. அந்த அளவுக்கு இப்போ கேடு கட்டு போய் அந்த படத்தின் நிகழ்வுகளை பற்றி ஆங்காங்கே எல்லா சேனல்களையும் பார்க்குறோம். மக்கள் மத்தியில் தெளிவாக கொண்டு போகிறாங்க. இது போலியான பிம்பம், இந்த படம் போலியான என்பது. ஒரு மாபெரும் தலைவர் மேதக பிரபாகரன் அவர்கள் தன்னுடைய நாட்டு மக்களுக்காக, தன் இன மக்களுக்காக எப்படியெல்லாம் போராடினார் என்பதை எல்லோரும் அறிவோம். ஆனால் அந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்தும் வகையில் நான் இப்படி இருந்தேன் அப்படின்ற சொல்லுதெல்லாம் சும்மா. என்னை பொறுத்த வரைக்கும் சீமான் என்பவர் விடுதலை புலிகளின் மலம்தான் அவர் ஒரு கழிவு. அவர் பிரபாகரன் பற்றி பேசுவதற்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை, அருகதையும் இல்லை. அதனால் அந்த கருத்தில் நம்ம போகக்கூடாது. ஏன்னா அதை பேசி நம்ம சீமானை இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்தக்கூடாது. சீமானை வலுவிழக்க செய்யணும். சீமான் இப்போது பித்து பிடித்து போயிருக்கின்றார்கள. இந்த தந்தை பெரியார் அவர்களையும்
மேதக பிரபாகரன் அவர்களையும் இதுபோல சித்தரித்து பேசி கொண்டு வருவதனால் அவர் இப்பொழுதோ அவரிடம் இருக்கும் தோழர்கள் அனைவரும் விலகி கொண்டு வருகின்றார்கள், மாற்று கட்சியில் சேர்கின்றார்கள். இப்பொழுது அவருக்கு புரிந்துவிடும் நாம் ஏன் பெரியாரை பற்றி பேசினோம், பிரபாகரன் அவர்களை பற்றி பேசணும் என்பதை இப்போது புரிந்து கொள்கின்றார். அப்போ அவரோட அரசியல் ஆதாயத்துக்கோசம் தான் அவர் பெரியாரை பற்றியும் திரு பிரபாகரன் அவர்களை பற்றியும் வந்து தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார் மேடையில் அப்படின்றது. இது முற்றிலும் உண்மை, வேற வழி இல்லை. இப்போ இளைஞர்கள் வந்து கவர் பண்ணோம். அப்போ ஏதாவது ஒரு பேசி ஒரு மேடையில் பேசுகிறவன் ஒரு நாகரிகமாக பேசுவான், அப்படி அனாவசியமாக பேசினாலும் சிரிக்க மாட்டான். ஆனால் இந்த சீமான் சம்மதமே இல்லாமல் ஏதாவது ஒரு சிறுபிள்ளைத்தனமாக பேசிட்டு சிரிக்கிறது என்ன இது ஒரு தலைவனுக்கு அழகா? சாதாரண ஒரு ரோட்டில் போகிறவங்கள கூட்டு வச்சு ஒரு பேட்டி எடுத்தால் கூட அவங்க கூட நம்ம சொல்லுவாங்க, சிரிக்காமல் கொள்ளாமல் அதுக்கு உண்டான கருத்தியில் கரெக்டாக சொல்லுவாங்க. ஆனால் இந்த சீமான் சிரிச்சிக்கினே அடுத்தவங்களை முட்டாளாக்குறது. அதுக்காக தான் சொல்லிக் கொள்கின்றேன், இந்த சீமானுடன் பயணிக்கும் தோழர்கள் அனைவருக்கும் நான் ஒரே ஒரு கருத்தை முன்வைக்கின்றேன். சீமானிடம் இருக்கும் தோழர்கள் அனைவரும் தந்தை பெரியார் அவருடைய புத்தகங்களையும், பாபா சாஹேப் அம்பேத்கர் அவருடைய புத்தகங்களையும், மேதக பிரபாகரன் அவருடைய புத்தகங்களையும் படித்தால் அவருக்கு நன்றாக தெரியும். அவர்களை படிங்கள் என்று சொல்வதற்கு இந்த சீமானால் முடியாது. ஏனென்றால் அவர்கள் படித்தார்களா, அதாவது தொண்டர்கள் படித்தார்கள் என்றால் வீழ்த்து கொள்வார்கள், சீமான் வீழ்த்தி விடுவார். இதுதான் உண்மை. அதனால் சீமான் ஏதோ உன்னை கிளர்ச்சியை கிளப்பி விட்டு தமிழகத்தில் பிளவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் இன்னைக்கு அவர் செயல்படுகிறார். பல்வேறு நிகழ்வுகள் தமிழகத்தில் இருக்கின்றன, பல்வேறு வகையில் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இதையெல்லாம் கையில் எடுத்து நீ போராடினால், அரசுக்கு போராடி முன்வைத்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்தால் நீ நன்றாக இன்று ஒரு எம்எல்ஏவாக வந்திருப்பார். ஆனால் அதை செய்யவில்லை. கைக்கூலி தானமாக செயல்பட்டு கொண்டு ஏதோ ஒரு வகையில் எப்படியோ ஒரு வகையில் பணத்தை சம்பாதிக்கின்றவர் தான் இந்த மாரி ஒரு பிம்பமான பேச்சுகளையும் தவறான சொல்லுகளையும் சொல்லிக்கொண்டு தரைகுருவாக இழிவாக நீ நடந்து கொண்டு வருகின்றார். இதற்கு மக்கள் தகுந்த பாடம் நடக்கிறார். இப்பொழுது ஈரோடு அந்த தொகுதியில் தெரியும் அவருக்கு எப்படி என்ன என்று இன்னும் கொஞ்ச நாளில் தெரிந்துவிடும். அதற்கப்புறம் சீமான் இந்த தமிழக மண்ணில் இருக்கின்றாரா, இல்லது எங்கேயாவது உத்தரப்பிரதேச மத்திய பிரதேசத்தில் எங்கேயாவது ஒரு வாரமாக கடக்கின்றார் என்பதை பற்றி பிறகு சிந்திப்பீர்கள். ஏனால் சீமான் தொட்டது தந்தை பெரியார் அவர்களை தொட்டது மிக 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 கண்டனத்துக்குரியது. அவருடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ளாதவன் தான் துப்பு கட்டவன், அவருடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ளவன் அறிவாளி. தந்தை பெரியார், மீண்டும் சொல்லிக் கொண்டேன், தந்தை பெரியார் ஒரு தவறுகளை மக்கள் பற்றியில் சொல்கின்றார் என்றால் அதற்கு பல்வேறு அர்த்தங்கள் இருக்கும். ஏதோ சொல்லுவாங்க, ஏதாவது ஒன்று படிச்சுவிட்டு பெரியார் இப்படி சொல்லிட்டு, பெரியார் ஏன்டா இது போல சொன்னார், பெரியார் எதற்கு இது போல சொல்லணும் மக்கள் மத்தியில், அதை உள்நோக்கி கவனித்து அதை படிக்க வேண்டும். சமஸ்கிருதத்தில் எடுத்தீங்கன்னாக்கா இந்த உத்தராகாண்டம் அந்த காண்டத்தூரில் போனாலுமே பல்வேறு கொச்சையான வார்த்தைகள்லாம் இருக்கும், முழுக்க பெண்களை இழிவுபடுத்த உண்டான வார்த்தைகளே இருக்கும். அதுதான் பெரியார் ஒவ்வொரு மேடைகளும் எடுத்து மக்கள் மத்தியில் எடுத்து வைப்பார். இன்னைக்கு பெரியார் கண்ட போராட்டங்கள் தான் இன்று தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி பல்வேறு ஏழைகள் பாமர மக்கள் பல்வேறு வகையிலும் நலன் பெறுகின்றார்கள். அதற்கு ஊன்றுகோலாக இருந்து இது எல்லாத்தையும் உள்வாங்கி கொண்டு இன்று பாபா சாஹேப் அம்பேத்கர் ஐயா அவர்கள் அதை ஒரு சட்டமாக வடிவமைத்து இன்னைக்கு மக்களுக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்துள்ளார். சுதந்திரம் வாங்கினோம், ஆனால் நம் சுதந்திரம் யாருக்கு அடிமையாக இருந்தது? இங்குள்ள மேல்மட்ட ஆதிக்கத்தினருக்கு தான் நம்ம அடிமையாக இருந்தோம். அந்த மேல் மட்ட அதிகாரிகளின் அதிகாரங்களை உயர்த்தூக்கும் வகையில் செயல்பட்டவர்கள் தான் தந்தை பெரியார் அவர்கள், பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள். ஆனால் இதற்கு முன்பு அயோத்திதாச பண்டிதர் அவர்கள், ரட்டமலை சீனிவாசம் அவர்கள் எல்லோரும் போராடுகிறார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் முழுமையாக மக்களுக்கு உண்டான நன்மைகள் சேர வேண்டும் என்று அதாவது இப்போ பார்த்துருப்பீங்க, தன்னுடைய உடம்பு எப்படி போனாலும் கவலை இல்லை, இந்த மக்கள் நல்லபடியாக வளம் பெற வேண்டும், அதற்கு நாம் உறுதுணையாக சாகும் வரை உறுதுணையாக இந்த மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று இந்த மக்கள் நன்மையாக சேவை செய்து இறந்தவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். அவர்களை போற்றும் வகையில் நாம் எல்லோரும் தந்தை பெரியார் அவர்களை புத்தகத்தை படிக்க வேண்டும், பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை புத்தகத்தை படிக்க வேண்டும், மேதக பிரபாகரன் அவர்களை புத்தகத்தை படிக்க வேண்டும்.
முடிந்தால் கார்ல் மார்க்ஸ் புத்தகம் மெயினாக அவர் புத்தகத்தையும் படிக்கலாம். ஏன்னா பல்வேறு தலைவர்களின் புத்தகத்தை படித்து கொண்டாதான் நம்மளுக்கு என்ன என்று தெரிய வரும். அதாவது எதுக்கு சொல்கிறேன் என்றால், இந்த பொதுமக்களுக்காக போராடக்கூடியவர்கள் இந்த புத்தகத்தை எல்லாம் படித்தால் அவர்களுக்கு சொற்பொழிவு நன்றாக இருக்கும். இதுபோல் தாண்டோண்டித்தனமாக குடிகாரம் பேச்சு, பொழுது வந்தால் பேச்சுன்னு சொல்லிட்டு குடிச்சு புட்டு இந்தமாரி சீமான போல் உளநிக்கிற வாய்ப்பு கிடைக்காது. ஆகையால் சீமானுடைய தொண்டர்கள், தோழர்கள் அனைவரும் நான் சொன்ன புத்தகத்தை வாங்கி படித்து உங்களுடைய நல்லெண்ணங்களை மக்களுக்கு பூர்த்தி செய்யுங்கள் என்று இதன் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கின்றேன்.